மானாமதுரை மறியல் பண்ணுறவங்கள உங்கள் போராட்டத்துக்கு நான் ஆதரவே கிடையாது. என்ன காரணம்னா, இவ்வளவு இங்கே ரோட்டுக்கு வர வேண்டியதுக்கு என்ன இருக்குது? முதலே அந்த பிள்ளையை ஒழுக்கம் வளர்த்துக்க வேண்டியானே. எதுக்கு இத்தனை பேரை வெட்ட, இத்தனை பேரை குத்த? இதுக்கு தேவையில்லையே. ரெவடிகள் யாராக இருந்தாலும் சரி, உன் மையம் எத்தனை பேர் வெட்டின, எத்தனை பேர் குத்த, உன் மயம் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரெவடிகளுடைய வாழ்க்கை முடிவே இப்படித்தான் முடியும். பார்த்து என்ன பண்ணுவேன்? சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் பண்ணோம்னா சுட்டாத்தேன், அடிச்சாத்தேன், பிடிச்சாத்தேன், வேற இதில் வழியே கிடையாது. நீங்கள் அது மாதிரி பள்ளிக்கூடம் கட்ட மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை கெடுக்கலாம் பார்த்துட்டீங்களா? நீங்கள் எல்லாம் கெடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம் வச்சுட்டு பண்ண முடியும். ஸ்பெஷல் டீமை கலைக்க முடியாது, யாருக்காகவும் கலைக்க முடியாது. கூடுதலாக ஸ்பெஷல் டீம் போடுங்க. வணக்கம், 8 நம்பர் தலைவர் பேசுகிறேன். அஜித்குமார் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதாங்கிற அம்மா நகை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு புகார் கொடுத்தாங்க. அஜித்குமார் கொண்டாந்து விசாரித்ததில் அவர் இறந்து போனார். இன்னும் 4-5 பேரை விசாரித்தாங்க. கடைசியில் இவர் இறந்து போனாப்புல அஜித்குமார். 10 பேரையும் பிடிச்சி உள்ளே அடைச்சிட்டாங்க. இது ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சிபிஐ நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆவணங்களை பூரா தஸ்தாவேஜுக்கிறப்போ உடனே நான் அலசி ஆராய்ச்சி அதுக்கு என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ என்ன ஆகிப்போச்சு, நகை தொலைஞ்சது உண்மைதான். எப்படி சிபிஐ கொடுக்குறேன் பாருங்கள். நகை தொலைஞ்சது உண்மை, அந்த அம்மா நகை கொண்டு வந்தது உண்மை, அதுக்கு தொலைஞ்சது உண்மை. ஆனால் கண்டுபிடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோதான் மேட்ரு. இப்போ இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறீங்களா, நடத்துறீங்களான்னு கேட்குறாங்க நீதிபதி. அப்படி சொல்லும்போது இல்லை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா. ஏன்னா ஒரு ஆள் இறந்து போனாப்புல, போலீஸ் உள்ளே கிடக்காங்க. இனிமேல் நகை மேட்ரு மேலும் போய்கிட்டே இருந்துச்சுன்னா இங்கே விசாரணைக்கு இங்கே வர முடியாது. என்ன ஏது போகணும்னு நமக்கு ஒரே குழப்பமாக போகும். அதனால் முடிச்சு வைக்கிறான்னு கேட்டிருக்காங்க. முடிச்சு வச்சுருக்கீங்க, போங்க, வேணாம். 10 பையன் கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வரும். போனால் போயிட்டு போகுதுன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஓரளவு வசதி இருக்க கண்டு அந்த அம்மா விட்டு கொடுத்துருச்சு. இதுக்கு நாட்டை துறமையில இருந்து சவுக்கில் இருந்து யூடியூப் வச்சுருக்கவன் பூரா அள்ளி விட்டான் ஐயா. வளன்னு நகையை கொண்டு வரல, அதை கொண்டு வரல, இதை கொண்டு வரல. 50 ரூபா பிரச்சனை டச்சில் அவங்க ஆத்தால ஏற்றி விட்டு 50 ரூபா பிரச்சனை அஜித்குமார் பிரச்சனையில் அடித்து கொண்டு விட்டாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தேன். எல்லாம் டூப்ளிகேட் பெட்டிஷன் கொடுத்துட்டா. டூப்ளிகேட் பெட்டிஷன் நீதா கொடுக்கல, நீ போய் டூப்ளிகேட் பெட்டிஷன் கொடுங்குறேன். சொன்னவன் பூரா பேசுகிறவன் பூரா ஒரு டூப்ளிகேட் போலீஸை பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் கொஞ்சம் ஆக வச்சு கொடுங்குறேன். என் வீட்டில் 5 பவுனை காணா, பாத்திர பண்டத்தை திறந்து போட்டு போனேன். ஒரு 10,000 ரூபா பெருமான பாத்திரம் இருந்ததை அள்ளிட்டு போயிட்டேன். இல்லை என் பிள்ளை போகும்போது என் பிள்ளைய தூக்கி கொண்டு போய் காசு வேணும்னு குளமாடி ஏதாவது ஒரு பொய் பெட்டிஷன் கொடுத்து பாரு. போலீஸார் உங்கள்கிட்ட என்னென்ன கேட்குறான்னு தெரியும். அப்போ பொய் பெட்டிஷன் போக வாய்ப்பே கிடையாது. நீ பொய் பெட்டிஷனை கொடுத்தீங்கன்னா உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நினச்சிக்கிட்டு இருக்கியா? பொய் பெட்டிஷன்லாம் நீங்கள் கொடுத்து போலீஸாரை மீண்டு வந்துருவீங்களா? அது மாதிரி நான் ஒருத்தனே சொன்னேன், நகை கொண்டு வந்தது உண்மைதான். ஒரு பொம்பளையார் அர்த்த ராத்திரியில் என் நகை தொலைஞ்சி வச்சு சும்மாலாம் கொடுக்க முடியாது. 50 ரூபா பஞ்சாயத்தை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எழுதிட்டு வருது அந்த அம்மா. 3.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குது. சும்மா அவங்க பூரா ப்ராடு விடுறாங்க. நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன். அதே அடிப்படையில் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இந்த 10 போலீஸார் உள்ளே கிடக்காங்க. இது தீர்ப்பு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய போதே திருப்பி மானாமதுரையில் ஒரு ஆகாஷுங்கிற ஒரு பயலை டக்குன்னு 2-3 பேரை வெட்டியிருக்கேன். ஓட வெட்டியிருக்கேன். அவன் மேலே பல வழக்குகள் இருக்குது. திருடுற வழக்கு, வெட்டுக்குத்து வழக்கு, அடிதடி வழக்கு, இப்போ நிறையா வழக்கு அவன் மேலே இருக்குது. அவங்களே தேடி போயிருக்காங்க. ஏன்னா 2 பேரை வெட்டியிருக்கேன், புகார் கொடுத்துருக்காங்க. ஆகாஷத்தை என்ன 4 பேர் 5 பேரை வெட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே தேடி போகிறாங்க வீட்டுக்கு. தேடி போனால் டெரராயிட்டேன். ஆகாரமில் ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பாலத்திலேருந்து கீழே குதிச்சு விழுந்துட்டேன். கால் முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பெரியாஸ்பத்திரி கொண்டு போனோம். அவன் இறந்துட்டேன், திடீர்னு மூச்செடுப்பு இறந்துன்னு போலீஸார் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டார் என்ன சொல்கிறாங்க, இல்லை அடிச்சுட்டேன் கொண்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. என் மையன் இன்ன மாதிரி விஷயத்தில் என் மையனை அடிச்சுட்டேன், காலில் அடித்து கொண்டு கடைசியில் பெரிய லெவலில் லாக்அப் டெத் தான் அது. அதனால் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீமில் இருக்கக்கூடிய 10 போலீஸாரை கைது பண்ணணும். அது திருப்போணம் போலீஸாரை கைது பண்ணணும். அதே போல் மானாமதுரை போலீஸாரை கைது பண்ணணும். ஸ்பெஷல் டீமில் 13 பேர் 15 பேர் இருக்காங்க. ஸ்பெஷல் டீம் இருக்கக்கூடாது, டிஜிபியே உத்தரவு. அதனால் அந்த 10 பேர் கைது பண்ணுங்க. 50 லட்சம் வேணும். என் வீட்டுக்கு அரசாங்க பணி வேணும். அப்போதான் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். அவங்க மேலே 13 பேரையும் கிரிமினல் கைது கொலை வழக்காக பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 4-5 நாளாக எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? மதுரை டு ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 18,000 வாகனம் போகக்கூடிய ஒரு சாலையை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண விஷயமா? மதுரையிலிருந்து பரமக்குடி ராமேஸ்வரத்து வரைக்கும் ஒரு நாளைக்கு 18,000 போக்குவரத்து. ஒரு நாளைக்கு காரு, மோட்டர் சைக்கிள், அது இது லொட்டு சொல்லுன்னு 18,000 போக்குவரத்து இருக்கக்கூடிய இடத்த மறைச்சிட்டு இதுக்கு எல்லாருமே நடவடிக்கை எடு, அப்போ தான் நாங்கள் கிளம்புவோம் அப்படின்ட்டாங்க. நான் உங்களை என்னடா இப்படி பேசின்னு நினைக்க வேணாம். மானாமதுரையில் மறியல் பண்ணுறவங்கள உங்கள் போராட்டத்துக்கு நான் ஆதரவே கிடையாது. என்ன காரணம்னா, இவ்வளவு இங்கே ரோட்டுக்கு வர வேண்டியதுக்கு என்ன இருக்குது? முதலே அந்த பிள்ளையை ஒழுக்கம் வளர்த்துக்க வேண்டியானே. எதுக்கு இத்தனை பேரை வெட்ட, இத்தனை பேரை குத்த? இதுக்கு தேவையில்லையே. ரெவடிகள் யாராக இருந்தாலும் சரி, உன் மையம் எத்தனை பேர் வெட்டின, எத்தனை பேர் குத்த, உன் மயம் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரெவடிகளுடைய வாழ்க்கை முடிவே இப்படித்தான் முடியும். பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, அவனுக்கு எதிர்ப்பான ஆள் கிடையாது. யதார்த்தத்தை சொல்கிறேன். அவ்வளவுதான். ஒன்று தூக்கு போட்டு சாவேன், அவனா செத்துக்கிருவேன். இல்லைன்னா பார்ட்டி அவனை வெட்டுவேன், எதிர்பார்ட்டி அவனை வெட்டுவேன். இல்லைன்னா போலீஸ் என்கவுண்டரில் போடுவேன்.
3 வழிதான். யதார்த்தமான சாவு ரெவடிகளுக்கு நடக்கவே நடக்காது. எடுத்துப்பாரு, ஹிஸ்ட்ரி எடுத்துப்பாரு, வரலாறு எடுத்துப்பாரு. இதுதான் ஒன்றும் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் விதர்ப்பமாக கிடையாது. இதுதான் நடக்கும், யாராக இருந்தாலும் இதுதான் நடக்கும். மடப்புறம் கேஸில் இருந்தே எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை யாருமே ரோந்தே வர்றதில்லை. போலீஸ் 4 பேர் கூடி சண்டை போட்டாங்கன்னா போயிடுறாங்க. ஏன்னா பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. நம்ம சண்டை, நம்ம நாடை ஊரை காக்கணும்னு சொல்லிட்டு, அந்த உள்ள ஜனங்களை காக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவனை அடிச்சு பிடிச்சி உள்ளே போட்டு கடைசியில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. அரசாங்கம் எதிர்பார்க்கும், கோர்ட் எதிர்பார்க்கும், அங்கே உள்ள ஜனங்களுமே எதிர்பார்க்கலாம். அங்கே உள்ள ஜனங்களும் எதிர்ப்பாங்க. நமக்கு தேவையில்லாத வேலை, நமக்கு சம்பளம் வாங்குறோமா, உட்காந்து சம்பளம் இதோட போயிட்டே இருக்கணும் அப்படின்ற வழிபட அப்படியே போயிட்டே இருக்கேன். சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. சும்மா சாதாரண பிளேடு வச்சிருந்த ரெவடியெல்லாம் இன்னைக்கு வீச்சர்வா வச்சுக்கிட்டு இருக்கேன் ரோட்டில். நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? அந்த பிரச்சனை நான் சொன்னேன். வேணாம், ரொம்ப அதிகமாக போறீங்க மடப்புறம் கேஸில், போலீஸாரெலாம் வேலை பார்க்க மாட்டாங்க நான் சொன்னேன். கடைசியில் என்ன பிளேடை வச்சுக்கிட்டு இருந்த ரெவடி இன்னைக்கு பெரிய வீச்சர்வா அடிச்சு வச்சு ரோட்டில் தர்றேன். ஒரு ஊருக்குள்ளே தர்றேன். 10 மணிக்கு தர்றேன், 12 மணிக்கு தர்றேன். கீச்சின வண்டியில் பெட்ரோல் தரேன், கீச்சினா வெட்டுறேன். தெரியுமா? எல்லா இடத்துலையும் வெட்டுறேன். என்ன பண்ணுவேன்? சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் பண்ணோம்னா சுட்டாத்தேன், அடிச்சாத்தேன், பிடிச்சாத்தேன், வேற வழியே கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. மானாமதுரை சம்பவம் உங்கள் நீயே ஆட்சியில் இருக்க, நீயே முதலமைச்சராக இருக்க, இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. குற்றவாளியை ஏன் நடவடிக்கை எடுக்கிறது மக்கள் போராடுவேன். நீ குற்றவாளியை சுட்ட என் மகனை ஏன் சுட்ட நீ போராடுற? யாருக்கு ஆளாகிறது? யாருக்கு ஆளாகிறது? ஏதாவது எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு தினமலர் பேப்பரை விட்டுருக்காங்க. போலீஸார் கூட வேலை வேணாங்கிற மனநிலையில் வந்துட்டாங்களாம். வேணாம் ஏன்னு கேட்டால், ஒரு குற்றம் செஞ்சுருக்கு, ஒரு புகார் கொடுத்துருக்கேன், ஒரு 5 நகையை அடித்து கொண்டு போயிட்டேன்னு புகார் கொடுத்துருக்கேன். நகையை வீட்டுக்கு கொண்டாந்து நேரம் தெரிஞ்சு வச்சு அவனை கொண்டாந்து அடித்தாத்தேன் சொல்லுவேன், நகை எங்கே இருக்குன்னு அடித்தாத்தேன் சொல்லுவேன். அடிக்கலை, வேணாம், அடித்தா செத்து போவேன், நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு போலீஸார் விட்டாச்சுன்னா அந்த புகார்தாரையும் பதில் சொல்லணும், போலீஸார் தான் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லை, நீ ஒரு 2 மாதம் பார்ப்பேன்னா அதை எடுத்து ஹைகோர்ட்டு போயிடுவேன். ஏன் நீ கண்டுபிடிக்கலன்னு கோர்ட்டில் கேட்பேன். நீ ஏன் கண்டுபிடிக்கல? என்ன காரணம்? உனக்கு குற்றவாளிக்கும் உனக்கு கூட்டணி செய்து ஆளுக்கு 2 நான் பிரிச்சுக்கிட்டீங்களான் கோர்ட்டில் வேற மாதிரி திருப்புவேன். அப்போ அங்கிட்டும் பதில் சொல்லணும், இங்கிட்டும் பதில் சொல்லணும். ஒரே பேச்சு தான். நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிற வழியே கிடையாது. என்ன பண்ணுவேன்? ஒரே அடிதான். ரவுடினா என்கவுண்டர் தான். திருடனா அடிச்சுட்டு பொருளை வாங்கணும். அடித்து பொருள் வாங்காமல் எப்படி வாங்குவீங்க? அடித்து வாங்காமல் ஒரு ஒரு வித்தை இருக்கா? ஒரு வித்தர் தான் சொல்லுங்கள். யாராவது அடித்து வாங்காத ஒரு வித்தை உள்ள சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். மானாமதுரையிலையும் நான் உங்களுக்கு எதிர்ப்பா பேசலை. சென்னையில், திருச்சியில் எத்தனை ரவுடி இப்படி இருக்கேன். கீச்சுனா அவன் 100 பேரை போட்டு உட்காந்துக்கிறேன் ரோட்டில். போலீஸார் நம்ம நடவடிக்கை எடு. போலீஸார் நடவடிக்கை எப்படித்தான் நடவடிக்கை எடுக்கிறது? எப்படித்தான் நிர்வாகம் பார்க்கறது? சொல்லுங்க, எப்படித்தான் நிர்வாகம் பார்க்கறது? ஸ்பெஷல் படையை முதல் தூக்கி உள்ளாட. ஒரு இடத்துல கலவரம் வருது, டக்குன்னு ஒரு பெரிய சாதி சண்டை, ஏதோ ஒரு சண்டை நடக்குது. ஒரு ஃபோன் போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன், சார் இந்த இடத்துல கலவரம் நடக்குது, முத்தனை இடத்துல கலவரம் நடக்குது வச்சுக்கோங்க. டக்குன்னு ஃபோன் அடிப்பேன் எஸ்பிக்கு. எஸ்பி ஸ்பெஷல் டீம் அனுப்பி ஆடுவேன். ஸ்பெஷல் டீம் 10 நிமிஷத்தில் 25 போலீஸார் போய் நிற்பேன். ஸ்பெஷல் டீமை கலைச்சிட்டிங்கன்னா திருப்பாவூரத்தில் ஒரு போலீஸார், திருப்பாச்சியில் ஒரு போலீஸார், மானாமதுரையில் ஒரு போலீஸார், சிவகங்கையில் ஒரு போலீஸார், பூவந்தியில் ஒரு போலீஸார், பழையனூரில் ஒரு போலீஸார், எல்லா போலீஸாரும் அந்த இடத்துக்கு போங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே 4 பேர் சாகிறேன், 40 பேர் செத்து போவேன். எத்தனை லட்சக்கணக்கான பொருள் சேதாரம் தெரியாது. கலவரம் எப்படித்தான் போய் எங்கே நிற்கிதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்காக ஸ்பெஷல் படம் வச்சிருக்காது. ஸ்பெஷல் படம் வச்சு உன் மயனை மட்டும் அடிக்கிறது இல்லை. உன் மயன் இல்லை, நானே தப்பு பண்ணாலும் அடிக்கிறதே ஸ்பெஷல் டீமோட வேலையே. அது அடித்தாத்தேன், வேறு வழியே கிடையாது. ஆசிரியர் பள்ளிக்கூடமா இப்போ என்னாச்சு? பள்ளிக்கூடத்தை ஏன் பாலா போச்சு? அரசாங்கம் பள்ளிக்கூடம் படுமோசம் போச்சு. என்ன அர்த்தம்? மாணவன் ஆசிரியர் அடித்தா கேஸ் இல்லை, சிறுவருங்கிறேன். ஆசிரியர் மாணவனை அடித்தா போய் கேஸ் பிடி உள்ள அடித்தா வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது, போடான்ட்டான். மாணவனை அடிக்கக்கூடாதுங்கிறேன் சட்டம். அது மாதிரி பள்ளிக்கூடம் கிட்ட மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை கெடுக்கலாம் பார்த்துட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் கெடுக்கலாம் பார்த்தீங்களா? ஸ்பெஷல் டீம் வச்சுட்டு தான் பண்ண முடியும். ஸ்பெஷல் டீமை கலைக்க முடியாது, யாருக்காகவும் கலைக்க முடியாது. கூடுதலாக ஸ்பெஷல் டீம் போடுங்க. வேணா சொல்கிறது, கூடுதலாக ஸ்பெஷல் டீம் போடுங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வேணுமையா? வேணா எஸ்பி டிஎஸ்பிக்கு என்ன ஸ்பெஷல் டீம் வேண்டிய கிடக்கு? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் பார்ப்போம்யா. இங்கே சொன்ன மாதிரி எல்லா போலீஸார் குமுறலில் இருக்கிறது உண்மை. நான் சொல்கிறேன், எல்லா போலீஸாரும் குமுறலில் இருக்கேன். எல்லா போலீஸாரும் உன்னை உட்கார மாதிரி ஒரு 500 போலீஸ் ராஜினாமா பண்ணுங்க. முதல்ல பார்த்துக்கிறோம்யா. யார் எப்படி நிர்வாகம் பண்ண நடத்த முடியாது. நாடு தம்பிச்சு போமியா. முதலமைச்சர் என்ன நிர்வாகம் பார்ப்பீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் இங்கிட்டு பாதிக்கப்பட்டவன் இங்கிட்டு நடவடிக்கை எடுக்க போட செத்து போனேன். போலீஸார் அடிச்சிருக்கலாம், மதிச்சிருக்கலாம், அவனா செத்துருக்கலாம். அது நான் அதுக்குள்ளே போக தேவையில்லை, எனக்கு அதுக்குள்ளே நான் வரல. போலீஸார் 500 ராஜினாமா பண்ணிட்டேன். நாடு எங்கேயும் ஆபத்தான நிலைக்கு போகும். எப்படியா போவேன்? அவனை 500 ராஜினாமா பண்ணிட்டு போனால் 6 வருவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவனுக்கு பாதுகாப்பு வேணும்ல. காக்கி சட்டை போட்டுட்டு நீ பிடிச்சி உள்ள அடிக்கிற. காக்கி சட்டை போட்டு நம்மளை மாதிரி ஆள் விலகுறான், அடிக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் காக்கி சட்டை போட்டு நீ ஏன்டா அடிக்கிறது? போலீஸாரை கோர்ட்டே பிடிச்சி உள்ள அடைக்கேன். சர்வாதிகார நாட்டில் வேலை பார்த்துடலாம், முஸ்லீம் நாடுகளில் வேலை பார்த்தல. ஏன்னா சில இது என்ன தண்டையாக தலைக்கு தலை திருநியா கையை வெட்டுறது.
இதுதான் அங்கே உள்ள ஜனநாயக நாட்டில் அப்படி கிடையாது. கொலை கொண்டவனும் மறியல் பண்ணுறேன், கொலை எடுத்தவனும் மறியல் பண்ணுறேன். போலீஸார் மட்டும் சும்மா உட்காந்துக்கிட்டீங்க. என்ன கடை சட்டத்துப்படி ஆட்சி, சட்டத்துப்படி ஆட்சி இல்லைன்னா எதுக்கு என்ன சட்டத்துப்படி ஆட்சி இல்லை சொல்லு முதல்ல. ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா அதை கொண்டு வந்து கொடுக்குறது போலீஸுடைய வேலை. குற்றவாளி வெட்டிட்டு ஓடி போனேன்னா அவனை பிடிச்சி கொண்டாந்து ஒப்படைக்கிறது போலீஸுடைய வேலை. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போலீஸ் கோர்ட்லேயே ஒப்படைக்கணும். நான் தண்டனை மட்டும் நான் கொடுக்குறேன். இது கோர்ட்டினுடைய நியதியாது இப்போதைக்கு. ஏன் இந்த வேலையை பார்க்குற பதிலாக ஆளை மட்டும் கொண்டு வந்துரு, அடிக்கக்கூடாது, நீ பிடிக்கக்கூடாது. அவனையே நானே விசாரித்து நானே பொருளை கைப்பற்றி அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்து வேலையை முடிச்சுக்கிட்டு கோர்ட்டே ஒரு உத்தரவு போட்டா என்ன? போலீஸாருக்கு வேலை இல்லை. எதுக்கு வேணா போய் அடிக்க பிடிச்சு கொண்டாடுறதாப்பா என் வேலை. அழகாக உட்கார வேண்டியது, பஞ்சமத்தையில் உட்கார வைக்க வேண்டியது, கோர்ட்டில் தள்ளி விட்டுற வேண்டியது. நீதிபதி பார்த்து நீ பாட்டு 2 பேர் யார் பெரியவனே சின்னவனே வெளியே வாங்க. எனக்கு அடிக்க பிடிக்க எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அந்த பொருளை நான் தான் உங்களுக்கு கைப்பற்றி கொடுக்கணுங்கிற எந்த கட்டாட்சியுமே எனக்கு கிடையாது. அவ்வளோதான், ஒரே பிரச்சனை முடிச்சுக்கிட்டா என்ன? அதை செய்ய மாட்டீங்கல்ல. என்ன காரணம்? போலீஸால தான் முடியும்னு உங்களுக்கு தெரியுது. போலீஸால தான் நகையில பறிக்க முடியும், போலீஸால தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி கட்டுக்குள்ளே வைக்க முடியும்னு எல்லாம் உங்களுக்கு தெரியல. அப்போ எப்போ போல தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நடக்காது நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. நம்ம எப்போ நடக்காதுன்னு சொல்லவே முடியாதுப்பா. என்றைக்குமே பார்த்துங்க, போலீஸார் மேலே 10% தப்பு இருக்கத்தே செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 10% பிரச்சனை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% பிரச்சனை நாடே அழிஞ்சு போகும். நாடே அழிஞ்சு போகும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸாருக்கு முதல்ல சரியாக பாதுகாப்பு கொடுங்க போல. இல்லையா போலீஸாரை யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் வேலையை ராஜினாமா போயிடுவாங்க. இது பெரிய ஆபத்தான விஷயம். இன்னைக்கு சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவாங்க ஏய் விடுவாங்க, ஏய் விடுவாங்கயா, ஏய் விட்ட நிர்வாகம் பண்ணணும் இல்லையா? யாருமே நிர்வாகம் பண்ண முடியாதையா நாட்டில். எல்லாரும் சுத்தத்தையா நிர்வாகம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், 1000 ரூபாய் இந்தியா தமிழ்நாட்டில் போடுங்கன்றிருக்கேன். என்கவுண்டரில் போடு. நிர்வாகமே நடத்த முடியாது. ஏழை பாலை நல்ல எல்லாம் எப்படி வர்றது, எப்படி வாழ்றது? உண்டு வேலை உண்டுன்னு போகிறேன் வீட்டுக்கு. அவனை பிடிச்சி தாறுமாறாக வெட்டினா போலீஸாரும் கண்டுக்கிறாங்க போனுச்சுன்னா என்ன ஆகுறீங்க? நாடு நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க நீங்கள்? இதில் எம்எல்ஏ போய் பேசுகிறாங்க, மந்திரி போய் பேசுகிறாங்க, போய் கலைஞன்றாங்க. அவங்க கலைய மாட்டான். கலையாமல் என்ன பண்ணிடுவியா? கலையாமல் என்ன பண்ணிடுவீங்க? நான் கோர்ட்டுக்கு போய் உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருமா? உங்களுக்கு நிவாரணமே கிடைக்காது. உங்களுக்கு எந்த வித நிவாரணமே கிடைக்காது கோர்ட்டில். பார்த்துக்குருமா நீங்கள்? நீதிபதி கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன காரணம்? போலீஸார் வேலை பார்க்க மாட்டாங்க. நீ உட்காருங்க, தேசிய நினைச்சாலே உட்கார வைக்குங்க. எத்தனை நாள் உட்காரின்னு பார்த்துக்குறோம். உங்கள் கோரிக்கையை ஏதோ இந்த போலீஸ் ஸ்பெஷாலிட்டி யாரோ 4 போலீஸார் மேலே ஏதாவது கணக்கெடுக்கிறதா சொன்ன நடவடிக்கை, போலீஸார் மேலே நடவடிக்கை எடுத்துட்டிய எல்லா போலீஸார் தொலைஞ்சி அதோட எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். சரி பாப்பா என்னன்னு